2/5/2026 காருண்யா 752க்கு உண்டான கணிப்பை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 1ஆந்தேதி லீவ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருந்தோம். 30ஆந்தேதி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான வின்னிங்காக தான் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 7, 5லாம் எடுத்திருந்தோம். சரிங்களா? நமக்கு 857 ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங்கே வந்திருக்கும். 857 ஒரு நம்பர் மட்டும் ரொட்டேட் பண்ணி அடிச்சிருக்காங்க, 7ஆம் நம்பரு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 4Dயை பொறுத்த வரைக்கும் 0, 8, 5, 7 இந்த 2க்கு பவர் 7. சரிங்களா? 0 அப்படியே வந்திருக்கும். 4D நம்பர் நம்மளுக்கு அழகாக ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பு போயிடலாம். ஏன்னா ஒரு நாள் லீவ் ஆகி போச்சு நம்மளுக்கு. சரிங்களா? காருண்யா ப்ளஸ் கிடையாது, காருண்யா 752க்கு உண்டான கணிப்பு தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 4, 2 சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்கோம். சரிங்களா? 4க்கு பவர் 9, 2க்கு பவர் 7, 0க்கு பவர் 5. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 9 வரலாம். பி போர்டில் 6, 8, சி போர்டில் 0, 5ன்னு எடுத்துருக்கிறேன். இந்த 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வர்றது மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? சி போர்டு கூட வரலாம் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 8, 2, 2, 9 பி போர்டுக்கும் போகலாம், சி போர்டுக்கும் வரலாம், ஏ போர்டுக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதேமாரி இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 0, 5 தவிர வேறு என்ன ஒரு நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் நம்பர் கீழே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6, 0, 5, 2. சரிங்களா? இதை மட்டும் நான் ஒரு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 56, 69, 82, 29, 95, 86, 80, 20. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் நான். இந்த மாதிரி தான் பேட்டர்னில் வந்திருக்கு நம்மளுக்கு. அதை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி 7 வந்திருக்குது நம்மளுக்கு. 30ஆந்தேதி 1ஆந்தேதி நமக்கு லீவ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இதில் இருந்தால் நம்மளுக்கு அடுத்த இது நாளைக்கு பேட்டர்னில் வரும். 72, 50, 94. சரிங்களா? இதை கொஞ்சம் ஃபாலோ நான் டபுள்ஸ் வருமானா இந்த மாதம் ஃபஸ்ட்டு ட்ரா, அதனால் எப்படி என்னங்கிறது ஒரு 2-3 ட்ரா போக தான் நம்மளுக்கு தெரியும். டபுள்ஸ் வருமா வராதாங்கிறது. இருந்தாலும் வந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய நம்பர் 0, 3, 7, 9. சரிங்களா? அதுக்கு கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 586, 869, 956, 829. இது 829ஆகவும் அடிக்கலாம், 892 இல்லை 97. ரம்மி நம்பர் 2ஆம் நம்பர் பவர் ஆச்சுன்னா 7 வந்துடும். சரிங்களா? எப்படி வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 456, 820, 245, 620. சரிங்களா? இந்த நம்பர் தான் நம்மளுக்கு கால்குலேஷன் கிடச்சிருக்குது. நாளைக்கு ஏதோ ரம்மி நம்பர் மாதிரியும் தெரியுது. பேட்டர்ன் பிரகாரம் ஏதாவது பவர் ஆகுதுன்னா 6, 7, 5 அந்த மாதிரி கூட வரலாம். சரிங்களா? ரம்மி நம்பர் விளையாடுற மாதிரி இருக்குது, பேட்டர்னில் கிடச்சிருக்குது. பார்ப்போம் எப்படி வருது என்னென்னு. சரிங்களா? ஏன்னா ஒரு ட்ரா போனால் தான் அது தெரிய வரும் எப்படி வருதுன்னு மாதம் ஃபஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் குழப்படியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம எடுக்கிற ஆல் போர்டு நம்பரை வச்சு தான் வரும் அதிகபட்சமாக. சரிங்களா? 90% அதுலேருந்து வரும், இதுலேருந்து வரும். அதனால் நமக்கு இதுலேயும் 5, 0 இதெல்லாம் இருக்கும், 4, 2 இதுலேயும் இருக்கும், ஆல் போர்டுலேயும் இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. இதை மென்ஷன் பண்ணி தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை மென்ஷன் பண்ணி தான் நம்மளும் வச்சுருக்குறோம். சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் இதில் பவர் ஆகுதா, 8, 7ன்னு வரலாம். சரிங்களா? 3, 2ன்னு வரலாம். பவர் ஆச்சுன்னா சொல்கிறேன் நான். 7, 9ன்னு வரலாம். சரிங்களா? இல்லை 2, 4ன்னு வரணும். ஓகேங்களா? 24 வரணும். அதே மாதிரி 45, 95 இல்லைன்னா 45 வந்துடணும். சரிங்களா? அதே மாதிரி 80 இல்லைன்னா 85 வந்துடணும். அந்த மாதிரி தான் இருக்குது. என்னுடைய கெஸ்ஸிங்கில் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.